கதைகள் சுட்டி கதைகள். ஒரு காலத்துல மலையோட மடியில சோழபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல காலை எழுந்தாலே காற்று கூட பாட்டு பாடுற மாதிரி வீசும். வயல்கள்ல பச்சை நெல் அதுக்குள்ள நுழைஞ்சா மண் வாசனை மூச்சுக்குள்ளேயே நுழையும். கிணற்று பக்கத்துலம பெண்கள் பேசிக்கிட்டே தண்ணீர் எடுப்பாங்க. சால ஓரத்துல குழந்தைகள் விளையாடிக்கிட்டே ஓடுவாங்க. சோழபுரம் கிராமம் அமைதியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊர். ஆனா ஒரு வருஷம் இந்த சந்தோஷம் எல்லாம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. அந்த வருஷம் பொதுவா பெய்யற மழை ஒரு துளி கூட விழல. வயல்கள் பிளந்து போனது. நெல் வளராத நிலம் மனுஷங்களோட மனசு மாதிரியே உள்ளுக்குள்ள உடந்துட்டு இருந்தது. ஏங்க, இந்த கிணத்துல கூட தண்ணி குறைஞ்சிருச்சு. நாளைக்கு சமைக்க கூட தண்ணி போதுமா தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடியும் கஷ்டம் பார்த்துருக்கோம் காமாட்சி. இந்த மண்ணு நம்ம கைவிடாது. ஆனா அவன் இப்படிச் சொன்னாலும் அவனோட கண்களில் ஒரு சின்ன பயம் ஒளிந்திருந்தது. இந்த வருஷம் நெல் இல்லனா கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் போல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த மண்ணை விட்டுட மாட்டோம் காமாட்சி. இந்த மண் தான் நம்ம சாமி. அந்த மாலை கிராமம் முழுக்க ஒரே பேச்சுதான். இந்த வருஷம் மழை வராதேனா எல்லாருக்கும் கடும் கஷ்டம்தான். குழந்தைகளை படிக்க வைக்க கூட பணம் இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கும் போது சோழபுரம் கிராமம் அமைதியில மூழ்கிப் போனது. வானத்துல நட்சத்திரங்கள் மின்னினாலும் மக்களோட மனசுல நம்பிக்கை மட்டும் மங்க ஆரம்பிச்சது. நாள் ஒண்ணு முடிஞ்சு அந்த இரவு முழுக்க கிராமத்துல யாருக்கும் தூக்கம் வரல. வீடுகள்ல விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தது. அது வெளிச்சம் இல்ல, கவலை. முத்தையா வீட்டிலும் அதே அமைதிதான். ஏங்க, இந்த வருஷம் பொங்கல் வருதே, என்ன பண்ண போறோம்? பாப்போம் காமாட்சி, ஏதாவது வழி கிடைக்கும். வழி கிடைக்கலனா கடன் மட்டும் பெருசா ஆகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு புதுசு துணி கூட வாங்க முடியுமா? முத்தையா பேசாம வீட்டுக்கு வெளியே வந்தான். வானத்த பார்த்தான். ஒரு மேகம் கூட இல்ல. இந்த மண்ணை விட்டுட்டா எனக்கு வேற எது இருக்கு? சிறிது நேரம் கழிச்சு அவன் திரும்பி வந்தான். காமாட்சி, நீ ஒன்னு நினைச்சு பாரு. பொங்கல் பண்ண இருந்தா மட்டும் பண்ணுற பண்டிகை இல்ல. நாம மண்ணை நம்புறோம், அது நம்ம கைவிடாதுன்ற நம்பிக்கையை கொண்டாடுற நாள் தான் பொங்கல். அந்த நம்பிக்கை தான் இப்போ எனக்கு உயிர் கொடுக்குதுங்க. என்னங்க அந்த வார்த்தைகள் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல. முத்தையா மறுநாள் வயலுக்கு போகும்போது ஊர் மக்களிடமும் பேசினான். இந்த மண் நம்ம கைவிடாது. நாம நம்பிக்கை விடாம இருந்தா நல்ல நாள் நிச்சயம் வரும். நீ இப்படி சொல்றதுதானே எங்களுக்கு தைரியம் முத்தையா. அந்த நாள் முழுக்க கிராமத்துல மழை இல்ல. ஆனா ஒவ்வொரு மனசுக்குள்ள நம்பிக்கை மெதுவா பெய்ய ஆரம்பிச்சது. நாள் 2 முடிஞ்சு சோழபுரம் கிராமத்துல இன்னொரு காலம் வந்துச்சு. வழக்கம் போலவே சூரியன் கடுமையா இருந்தது. ஆனா அந்த வானம் மட்டும் ஏதோ சொல்ல வர மாதிரி சிறிது சோகமா தெரிஞ்சது. இன்னைக்கு வானம் வேற மாதிரி தெரியுதே. ஆமாம் காமாட்சி, இந்த மேகம் சாதாரணமா இல்ல போல இருக்கு. முதலில ஒரு காற்று. மரங்களோட இலைகள் சலசலன்னு அசைந்தது. பிறகு ஒரு சின்ன துளி மண்ணின் மேல விழுந்தது. என்னங்க, இது மழையா? ஆமாம் காமாட்சி, இது நம்ம நம்பிக்கைக்கு கிடைத்த பதில். அந்த ஒரு துளி 10 வினாடிகளில் 100 துளிகளா மாறிச்சு. வானமே திறந்த மாதிரி மழை பொழிய ஆரம்பிச்சது. ஹேய், எல்லாரும் பாருங்க, மழை பெய்யுதே. இது மழை இல்ல, சோழபுரம் கிராமத்துக்கு வந்த உயிர். குழந்தைகள் மழையில் நனைந்து ஓடினார்கள். முத்தையா வயலில் நின்று மழையை தன் முகத்தில் விழவிட கண்ணீர் கலந்த சிரிப்போட வானத்தை பார்த்தான். இந்த மண்ணு நம்ம கைவிடல காமாட்சி. அந்த நாள் முழுக்க கிராமத்தில் மழை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் பொழிந்தது. நாள் 3 முடிஞ்சு மழை 3 நாட்கள் தொடர்ந்து பெய்தது. சோழபுரம் கிராமம் நேற்று வரை வறண்டு போன ஊரே இல்ல. எங்க பார்த்தாலும் ஈரமண் வாசனை. காற்று கூட சிரிக்கிற மாதிரி இருந்தது. காமாட்சி, நேத்து வர காஞ்சு கிடந்த இடத்துல இன்னைக்கு பச்சை புள்ளிகள் தெரியுது. ஆமாங்க, நம்ம வயல் திரும்ப உயிர் பெற்ற மாதிரி இன்னும் இருக்கு. கொஞ்சம் மழை பெய்தா இந்த வருஷம் நமக்கு நல்ல விளைச்சல் வரும். இந்த வருஷம் பொங்கல் சோழபுரத்துக்கு ரொம்ப விசேஷம் போல இருக்கு. அந்த காட்சியை பார்த்ததும் முத்தையாவுக்கு மட்டும் இல்ல, ஊரே மகிழ்ந்தது. முத்தையா தினமும் காலை வயலுக்கு போய் பார்த்து வர ஆரம்பிச்சான். காமாட்சி, இந்த முறை பொங்கல் நமக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சந்தோஷம் தரப்போகுது. அப்போ இந்த வருஷம் புது பானை, கரும்பு எல்லாமே வாங்கணும். மழை கொடுத்தது தண்ணீர் மட்டும் இல்ல,
சோழபுரம் கிராமத்துக்கு புது வாழ்க்கையை. மழை பெய்து சில மாதங்கள் கடந்தது. கிராமத்துல இப்போ வயல்கள் எல்லாம் தங்க நிறத்துல மின்னின. காற்று வீசினா நெல் கதிர்கள் கடல் அலை மாதிரி இந்த அசைந்தது. நாளுக்காகத்தான் நாம அந்த எல்லா கஷ்டத்தையும் தாங்கினோம் காமாட்சி. இந்த ஒவ்வொரு நெல் தானியிலும் நம்ம வியர்வையும் நம்பிக்கையும் இருக்குதுங்க. அறுவடை தொடங்கியது. ஊரே ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தது. முத்தையா, இந்த வருஷம் உன் வயல் தான் முதல்ல அறுவடை முடிச்சது. இந்த மண் எல்லாருக்குமே தானப்பா. நெல் விற்று வந்த பணத்தை முத்தையா கையில் வாங்கிக் கொண்ட போது அவனோட கைகள் நடுங்கின. அது பணம் இல்ல, பல மாத கஷ்டத்துக்கு கிடைத்த பதில். காமாட்சி, இந்த வருஷம் நம்ம வீட்டில் பொங்கல் கண்டிப்பா சிரிப்போட வரும். இந்த சிரிப்பே போதுங்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கிராமத்தில இந்த ஆண்டு பொங்கல் சந்தோஷம் நிறைந்த பண்டிகையா மாறிக்கொண்டிருந்தது. பொங்கல் தினம் காலை அந்த கிராமம், அந்த நாளே வேறொரு ஊர் மாதிரி இருந்தது. வீடு வீடா கோலம், புதுமண் பானைகள், கரும்பு, பூக்கள், எங்க பார்த்தாலும் வாசனை. என்னங்க, பொங்கல் மேல வருது பாருங்க. பொங்கலோ பொங்கல். இந்த மண்ணுக்கும் இந்த மழைக்கும் இந்த உழைப்புக்கும் என் மனசார நன்றி. அவன் அங்க நிக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்களையெல்லாம் அழைத்தான். இந்த பொங்கல் நமக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாரும் வாங்க, ஒன்னா சாப்பிடலாம். முத்தையா, உன் மனசு தான் உண்மையான பொங்கல். அதோட மட்டும் இல்ல, ஊரின் ஓரத்துல தனியா வாழ்ந்த ஒரு ஏழை தாத்தாவையும் அவன் தேடி போனான். இன்னைக்கு நீங்க தனியா இல்ல தாத்தா. இந்த பொங்கல் உங்களுக்கும் தான். அந்த வீட்டில அதிக அலங்காரம் இல்ல. ஆனா அந்த நாள் மனசு நிறைந்த பொங்கல்.